தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர், பாஸ்டர் உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ண முடியுமா? வீடியோ ஆன் பண்ணிடலாம் ப்ளீஸ். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர். பார்க்க முடியுதா? வெரி கிளியர் பாஸ்டர். வெரி வெரி கிளியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நான் இப்ப மெசேஜ் கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் பாஸ்டர், அப்புறம் நீங்க இது சரி சரி. பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் கூட நம்மத்திலே சென்னை பட்டணத்திலிருந்து சுவிசேஷ ஊழியர் ஐயா சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய ஜீவியத்திலே தேவன் அவருக்கு எவ்விதமாக காரியங்களை செய்தார் என்னும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி தேவநாம மகிமைக்காக அவர் செய்கிற காரியங்களை, அவர் செய்கிற ஊழியங்களிலும் தேவனுக்காக அவர் படுகிற பிரயாசங்களை குறித்து வேத வார்த்தையின் மூலமாக அவர் சொல்லுகிற அந்த காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்திருக்காய். நான் அவருக்காய், அவருடைய குடும்ப பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவர் மூலமாக இன்றைக்கு கொடுக்கப்படுகிற செய்தி நம் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்க தேவன் கிருபை பாராட்டுவார். நான் அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். காட் பிளஸ் யூ ஐயா. நீங்க தொடர்ந்து உங்களுடைய செய்தியை, உங்களுக்கு சிறு சாட்சியை சொல்லி நீங்க செய்தியை ஆரம்பிக்கலாம். காட் பிளஸ் யூ. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் மாலை வணக்கங்கள், அன்பின் வணக்கங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பரலோகத்தின் தெய்வன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஜெபத்தோடு கூட இன்று மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுபோது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுபோது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இந்த நாளிலே, இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். The keys of the kingdom of heaven. I will give you. நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருவேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, பிதாவாகிய தேவனே சோத்திரம், குமாரனாகிய தேவனே சோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தேவனே சோத்திரம், கண்மலையாகிய கர்த்தாவே சோத்திரம், மீட்பராகிய கர்த்தாவே சோத்திரம், பலனாகிய கர்த்தாவே சோத்திரம், யெகோவா என்னும் நாமம் உள்ளவரே சோத்திரம், யெகோவா ஈரே சோத்திரம், யெகோவா ஷம்மா சோத்திரம், யெகோவா நிசி சோத்திரம், யெகோவா சிட்கினு சோத்திரம், யெகோவா ரூவா சோத்திரம், யெகோவா ராஃபா சோத்திரம், யெகோவா மக்காதிஸ் சோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய இனிய பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னம், ஆளுகையின் பிரசன்னம், உம்முடைய இன்பமான பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். அப்பா, இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை அடியனுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சோசியல் மீடியா, ஜூம் என்கிற பவர்ஃபுல் லிங்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இதை முன்னின்று எடுத்து நடத்துகிற அன்பு ஊழியரை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்,
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை ஆண்டவரே மேம்பட்டு இருக்கட்டும். ஜெபத்தை கேளுங்க, ஜெபத்தை கேளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அடியனுடைய பெயர் ஆர் சந்திரசேகரன், an evangelist from சென்னை. சுவிசேஷ பணி சென்னையிலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய தகப்பனார் பெயர் ராமமூர்த்தி, அதனால் ராமமூர்த்தி சந்திரசேகரன் என்று சோசியல் மீடியாவில் வரும். அடியனுடைய முழு சாட்சியும் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் கூகுள் சால்வேஷன் டிவியில என்னுடைய பெயர் போட்டால் அதில் வரும். ஏறத்தாழ 1.5 மணி நேரத்துக்கு மேல அங்கு செய்திகள் இருக்கிறது, சாட்சி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இன்றைய மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து 12 காரியங்களை நமக்கு தருவதாக 4 சுவிசேஷத்தில் வாக்களித்திருக்கிறார். அதில் ஒன்று, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இடத்தில் சொல்லுகிறார் பேதுருவுக்கு பார்த்து, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய 12 விதமான திறவுகோல்கள் வேதத்தில் இருக்கிறது. திறவுகோல்கள் என்று ஆங்கிலத்திலே கீஸ் என்று சொல்லுவார்கள். I will give you the keys of the kingdom of heaven. மலையாளத்திலே சொர்க்க ராஜ்யத்தின் தாக்கோல்கள் என்று சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய 12 விதமான திறவுகோல். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக அடியனை குறித்து 2 வார்த்தைகள். அடியன் ஒரு வைராக்கியமான இந்து பிராமண குடும்பத்திலே பிறந்தவன், கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். என் தகப்பனார் ஒரு பெரிய குருக்கள். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே 1979 டிசம்பர்ல இருந்து இன்றைக்கு 2025 ஒரு 45 வருஷங்களாக கர்த்தருடைய இறை பணியில் இருக்கிறேன். நான் கர்த்தரை பற்றி அறிந்து கொண்டது ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலே ஆரம்ப காலத்தில் கிதியோன் இன்டர்நேஷனல் என்கிற ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாடு இலவசமாக கொடுத்தார்கள். அந்த புதிய ஏற்பாடை வாசித்தேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் என் வாழ்க்கையை மாற்றினார். எத்தனையோ பிரச்சனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், வில்லுசூன்யம், மந்திரம், மாந்திரிகங்கள், வியாதிகள், வறுமைகள், தனிமை, எவ்வளவோ இந்த 45 வருஷ காலம் இருந்தது. ஆரம்ப காலத்தில் 14 வருஷம் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஒரு சீக்ரெட்டாவே இருந்தேன் பல வருஷங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு 45 வருஷ காலங்கள் எவாஞ்சலிஸ்டாகவும் அட்மினிஸ்ட்ரேட் பல ஊழியங்களிலே செய்து வருகிறேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இதுதான் என்னுடைய ஊழியத்தின் ஒரு சிறிய ஒரு பகுதி. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நான் உனக்கு தருவேன், நான் உங்களுக்கு தருவேன் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய 12 திறவுகோல்கள். முதலாவது பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் ஜபம், 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 ஜபம். பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய பிரம்மாண்டமான திறவுகோல் ஜபம். ஜபிக்கிற கிறிஸ்துவன் வளர்கிற கிறிஸ்துவன், ஜபிக்கிற ஊழியம் வளர்கிற ஊழியம், ஜபிக்கிற குடும்பம் வளர்கிற குடும்பம். ஜபம் ஜபிக்கிறவனை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை காண்கிறவர், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், ஜபம் பண்ண கற்றுக் கொடுத்தவர், ஜபத்தை கவனிக்கிறவர், நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாக அதிகாலையில் விடியலில் காலையில் எழுந்து ஜெபித்தவர் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜபம் என்பது பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல். அந்த இப்படிப்பட்ட திறவுகோலை நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்குமானால் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் சரியாக இருக்கும். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு ஜப உறவாக இருக்க வேண்டும்.
பர்சனல் பிரேயர். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். பழைய ஏற்பாட்டிலும் அழகாக சொல்லப்படுகிறது. ஜபத்தை தள்ளாதவர், ஜபத்தை அலட்சியம் பண்ணாதவர். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி. ஜபத்தில் மிகவும் சிறந்த 3 ஜபங்கள். 1, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜபம். 2வது, கர்த்தர் விரும்புகிற ஜபம். 3வது, கர்த்தர் சிநேகிக்கிற ஜபம். அதில் பிரதானமானது பரிந்து பேசுகிற ஜபம். நாம் மற்றவர்களுக்காக அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். காரணம், அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற ஜபம். இந்த ஜபத்தை நான் எதிர்பார்த்தேன். தேவன் சிநேகிக்கிற ஜபம். இந்த ஜபத்தை நான் சிநேகிக்கிறேன். தேவன் விரும்புகிற ஜபம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். எசேக்கியா ஜெபித்த பொழுது ஆயுசு நாட்டில் 15 வருடத்தை கூட்டிக் கொடுத்தார். உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதனால் கர்த்தருக்குள் அருமையானவர்களை, குறைஞ்சபட்சம் ஊழியம் செய்கிறவர்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். அவரே வாயைத் திறந்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலகீனமானது. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று. பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய முதல் திறவுகோள் ஜபம், ஜபம், ஜபம். அதனாலதான் நுழையினால் சாதிக்க முடியாதது முழங்காலினால் சாதிக்க முடியும். ஜபம் காரியத்தை மாற்றும். ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும். அதிக ஜபம் அதிக வல்லமாய். மோர் பிரேயர்ஸ் மோர் பவர்ஸ், லெஸ் பிரேயர்ஸ் மோர் ப்ராப்ளம் என்று சொல்லுவார்கள். மோர் பிரேயர்ஸ் லெஸ் ப்ராப்ளம், லெஸ் பிரேயர்ஸ் மோர் ப்ராப்ளம். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, முதலாவது பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் ஜபம், ஜபம், ஜபம். அதனால்தான் எங்கெல்லாம் ஜபிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ முழங்கால நிச்சயம் அங்கு ஜெயத்தை பார்க்கணும். தானியேல் 3 வேளை ஜபித்தார். 89 வயசு. அப்போ சிங்கத்தின் கெபியில போடப்பட்டாலும் தேவன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் 1 ஜபம். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் ஊக்கத்தோடு ஜபித்தார்கள். கொர்நேலியுடைய ஜபம் கேட்கப்பட்டது. அனனியாவுடைய ஜபம் கேட்கப்பட்டு கர்த்தர் தரிசனமாகிறார். 2வது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய 12 திறவுகோல். முதல் திறவுகோல் ஜபம். 2வது திறவுகோல் அன்பு, அன்பு, அன்பு. தேவ அன்பு. கோல்டன் கீ என்று சொல்லுவார்கள். பொற்சாவி, சாவி கொத்து, கோல்டன் கீ, தங்க சாவி என்று சொல்லுவார்கள். அன்புங்கிறது தங்க சாவி. அதனால் பரலோக ராஜ்யம் திறக்கக்கூடிய திறவுகோல் அன்பு. அதனாலதான் வேதத்திலே பிதாவாகிய தேவன் அன்பின் தேவன், இயேசு அன்பின் தேவன், ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். அன்புங்கிற ஒரு திறவுகோலை நாம போட்டோம்னா திறக்காததும் திறக்கும். கல்லான இருதயத்தையும் சதையான இருதயமாக மாற்றக்கூடியது அன்பு. பிரியமானவர்கள், அதனாலதான் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்தேன். என்னுடைய 40 வருஷ காலம் ஊழிய அனுபவங்கள் அதற்கு மேலேயும் ஒன்றே ஒன்றுதான் நான் இன்றைக்கு பாடமாக கற்றுக்கொண்டேன். அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும், இதெல்லாம் தோத்து போயிடும். தேவ அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். அதனால நாம தேவ அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போதும் விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. இயேசுவின் அன்பு நிரந்தரமானது. அதனால்தான் அவர் வாயைத் திறந்து சொன்னார், அன்பில் நிலைத்திருங்கள். இயேசுவின் அன்பு அழிவில்லாத அன்பு, அழியாத அன்பு, முடிவில்லாத அன்பு, அளவற்ற அன்பு, நித்திய அன்பு, நிரந்தரமான அன்பு, unquenchable love, unlimited love, unfailing love, unconditional love, enduring love. அவரை மாதிரி யாரும் அன்பு செலுத்த முடியாது. தியாக அன்பு. இன்றைக்கும் ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உன்னையும் நேசிக்கிறார். பரலோக ராஜ்யம் திறக்கக்கூடிய திறவுகோல் அன்பு, அன்பு, அன்பு. I am the door. நானே வாசல், அன்பின் வாசல். இயேசு அன்பின் வாசல். அதனால்தான் நாம் ஒரு காலகட்டத்தில் இயேசு சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்றது, உங்களை சிநேகிதர் சொல்றேன்.
அனாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உங்களை இழுத்துக்கொண்டேன். அந்த அன்பிலிருந்து பிறக்கிறது தான் கிருபை, இரக்கம், மகாதயை, காருண்யம் எல்லாம், மனதுருக்கம் எல்லாம். கர்த்தருக்குள்ள அருமையான தெய்வ ஜனமே, பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய முதல் திறவுகோல் ஜபம், ஜபம், ஜபம். பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய கோல்டன் கீ அன்பு. அதனால்தான் உலகம் எங்கும் போய் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் அன்பின் செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய அன்பு மன்னிக்கிற அன்பு, சுகமளிக்கிற அன்பு, மீட்பின் அன்பு, மாறாத அன்பு, ஆசீர்வதிக்கிற அன்பு, நிலையான அன்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மூன்றாவது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய மூன்றாவது திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது வேர்ட் இஸ் a key. அதனால்தான் கீ வேர்ட். தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையினால் தான் படைத்தார். யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியையும் தேவன் வார்த்தையினால் தான் படைச்சார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. எல்லாத்தையும் கர்த்தர் வார்த்தையில படைச்சார். ஆனா மனுஷனை மட்டும் மண்ணில படைச்சார். அவருடைய படைப்பில் இருந்து படைச்சிருக்காரு பாருங்க. அவருடைய படைப்பு மண்ணு. அந்த மண்ணில இருந்து தான் மனுஷனை படைச்சார், வார்த்தையில படைக்கல. மண்ணில இருந்து படைச்சதுனால என்னவோ மனுஷன் மண்ணு பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்குள்ள அருமையான தேவ ஜனமே, பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. பரலோகத்திலே ஒரு தரிசனம் இருக்கிறது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை. நான் வார்த்தை என்றால் வாக்குத்தத்தம். நாம் வாக்குத்தத்தத்தின் ஜனங்கள். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இயேசுவின் வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை, பிதாவின் வார்த்தை, குமாரனின் வார்த்தை, 42 குணாதிசயங்கள் இருக்காம் பைபிள்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 42 குணாதிசயங்கள், 12 சிம்பல்ஸ் இருக்காம் கர்த்தருடைய வார்த்தைக்கு. இன்று மதியத்திலே தொடர்ந்து நாங்கள் ஒரு வாரமாக அதை பிரசங்கித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மகிமை என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பெயர் களங்கம் இல்லாத ஞானப்பால். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். 1 பேதுரு 2:2-3 சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவ அப்பமா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பெயர் தேன், தெளித்தேன். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமா இருக்குமா. தேவனுடைய வார்த்தை திட உணவு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு 12 சிம்பிள்ஸ் இருக்கும், 42 கேரக்டர்ஸ் இருக்கும். அதனால் பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. கர்த்தருக்குள்ள அருமையான தேவ ஜனமே, ரைட்லி டிவைடிங் த வேர்ட். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கடைசியாக ஒரு வார்த்தை. பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல், 4வது ஒரு திறவுகோல் பிரைஸ், துதி. துதி, பிரைஸ் அண்ட் வர்ஷிப். துதியும் சோஸ்திரமும். பரலோக ராஜ்யம் திறக்கக்கூடிய திறவுகோல் துதி. ஆனால்தான் தேவரீர் என் துதி. தேவனை நாம் துதிக்கிறதுக்கு 21 காரணங்கள் இருக்காம் பைபிள்ல. There are 21 solid reasons to praise God. பக்தன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாழ்கிறவர். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும். விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் 7 நாள் சுற்றி வர கீழே விழுந்தது. எபிரேயர் 11:30 அவ்வாறு சொல்லுகிறது. 7 நாள் சுற்றி வராங்க. முதல் நாள் 1 தரம், 2வது நாள் 2 தரம், 6 நாள் 6 தரம், 7வது நாள் 7 முறை, ஏறத்தாழ 13 முறை. துதி என்கிற கோட்டை எழுந்திருக்கும் போது சாத்தான் என்கிற கோட்டை கீழே விழும். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள்.
இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அதனால்தான் சங்கீதம் 136:26 வசனத்திலையுமே ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தரை துதியுங்கள் 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 வருமா. கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு 4 காரியங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது, பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் ஜபம் ஜபம் ஜபம், ஜபி ஜெய். இரண்டாவது, பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் அன்பு அன்பு அன்பு. ஜீசஸ் லவ்ஸ் யூ. அந்த அன்பை நாம் மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். இப்படிதான் நாம் அன்பை வெளிப்படுத்த முடியும். பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையும் ஜபமும் 2 ஆவிக்குரிய கண்கள். அது அன்பை இணைக்கிற தேவ அன்பை நாம் தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு இருப்பதாக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். God bless you. தேங்க்யூ ஐயா. தேவனுடைய நாம மகிமைக்காய் ஐயா கொடுத்த தர்மியான செய்தியானது அங்கே பேதுருவை நோக்கி பரலோகத்தின் திறவுகோலை தருவேன் என்று சொன்னார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று அவர் சொன்னார். தேவனுடைய அந்த சபையானது அது ஜெபத்தின் மூலமாகும், அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாகும், அன்பின் மூலமாகும், துதியும் ஸ்தோத்திரங்களினாலும் ஆராதனையினாலே தேவனுடைய சபையானது ஒவ்வொரு நாளும் கட்டப்பட தேவன் நமக்கு ஐயா கொடுத்த இந்த அருமையான செய்தியிலே அது எவ்வளவாக நம்ம ஒவ்வொருவரையும் இன்னும் ஆயத்தப்படுத்துகிறது. ஏனென்றால் ஜெபம் இல்லாத ஜீவியம் அது ஒன்றுமில்லை, அது கிரியை இல்லாத விசுவாசமாக இருக்கிறது போல ஜெபம் இல்லாத ஜீவியம் ஒன்றுமில்லாத ஜீவியமாக இருக்கிறது. ஆகவே மிக அருமையான செய்தியை கொடுத்து தேவன் அவரை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பிரஜாதிகள் மத்தியிலிருந்து பிரித்தெடுத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று ஓடும்படியாய் நல்ல போராட்டத்தை போராட தேவன் அவருக்கு அநேக காரியங்களை, அவருக்கு நன்மைகளை, அவர்களுக்கு ஆயுஷ் நாட்களையும் கூட்டி கொடுத்திருக்காய். கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் இந்த கேட்ட செய்திக்காய் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவரே, எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, அன்பு நிறைந்தவரே, பரிசுத்தம் உள்ளவரே, பரிகாரியே, எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனே, வார்த்தையானவரே, மாம்சமானவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே இந்த பூமியிலே மனிதனாக இருந்த பொழுது ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி இந்த பூமியிலே சாட்சியாக நிற்க வேண்டும் என்று ஒரு அருமையான காரியத்தை நீர் அவர்களுக்கு வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தி எங்களுக்கும் அந்த மலை பிரசங்கம் என்கிற பிரசங்கத்தின் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு நீர் போதித்தீரப்பா. அது மட்டுமல்ல, வேதத்திலே ஆண்டவரே இந்த ஆண்டவரே கதாவே 66 புத்தகங்களை கொடுத்து ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு ரகசியங்களை நீர் சொல்லி அதை அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள தேவ ஞானத்தை, உனக்கு பயப்படுகிற பயத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய இரக்கத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு ஒரு சத்திய வார்த்தையை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த வார்த்தை அது சத்தியம் உள்ளது, அது நீதி உள்ளது, அது எந்த மனுஷனையும் அது இருபுறம் உள்ள கருக்கு பட்டயமாக இருக்கிறது என்று சொல்லி நீர் எங்கள் வார்த்தையே தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே இது அந்த நேரத்திலே செய்தியை கொடுத்த ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர், நீர் அவரை முன்குறித்து தாயின் கர்ப்பத்திலிருந்து ஆண்டவரே நீர் பிரித்தெடுத்து நீர் ஒரு நோக்கத்திற்காய் அவர் இந்த பூமியிலே ஓட கிருபை செய்து ஆண்டவரே நீர் இந்த பூமியிலே ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுக்கு நீர் கடைசியான சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னீரப்பா. அந்த காரியத்தை அவர் செய்ய அவருக்கு நீர் பலனை கொடுத்திருக்காய், நல்ல சரீர சுகபலத்தை கொடுத்திருக்காய். குடும்பத்திலும் ஆவி ஆத்மாவிலும் சமாதானத்தையும் அன்பையும் தேவ இரக்கத்தையும் தேவ தயவையும் கொடுத்து தேவன் மட்டுமாய் நீர் அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்து. கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாய் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல தேவன் என்றும், ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர் என்றும், நீர் வார்த்தையான தேவன் என்றும், ஒருவரையே நாங்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்க உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவரே சொன்ன காரியத்தின் மூலமாய் இன்னும் உம்மை நேசிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் மகிழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு
ஆண்டவரே, எப்படி நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது, ஆண்டவரே, நீர் எல்லா நேரங்களிலும் நீர் தனிமையாக இருக்கிற பொழுதெல்லாம் நீர் ஜெபித்து கொண்டிருந்தீர். அதிகாலை வேளையிலே ஜெபித்தீர், இரவு முழுவதும் ஜெபித்தீர். இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே, அநேக காரியங்களை நீ ஜெபத்தின் மூலமாய் ஜெயம் எடுத்தீரப்பா. அதே போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே ஜெபத்தின் வீரர்களாய் மாறத்தக்கதா எங்களுக்கும் பலன் தான். கொடுத்த செய்திக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சகோதரர் ஐயாவை நீர் இன்னும் அதிகமாக உடைய ஊழியத்திற்கு என்று பயன்படுத்தும். அவருடைய குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கென்று சாட்சியார், உமக்கு அறிகிற அறிவிலும் உடைய அன்பிலும் கிருபையிலும் இரக்கத்திலும் வளர தொடர்ந்து அவர் உமக்கென்று இந்த பூமியிலே ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நீர் வருகிற பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லத்தக்கதா தேவதயவைத்தார் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்து எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். God bless you ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless. Thank you. Thank you. God bless. Praise the Lord. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you.